நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம். நான் ஜார்ஜனோ. பிஜிடி சீரீஸு தரமாக போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் இந்தியா லக்கில் ஜெயித்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா திறம்பட விளாண்டு ஜெயித்துருக்குறாங்க அப்படின்னு மாறி மாறி மாற்று கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் செகண்ட் டெஸ்ட்டு அட்லைட் ஓவரில் நடக்க போகுது. அதுவும் பிங்க் பால் மேட்சாக நடக்க போகுது. டே நைட்டில் நடக்க போகுது இல்லையா? ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக டேனி ப்ரோவும் ப்ளூ பாயாக இருக்கிறாங்க. ப்ரோ வணக்கம். வணக்கம். பிங்க் ப்ளூ ஸோ எல்லாம் கலர் கலராகவே இருக்குது. ஸோ முதல்ல உங்கள்கிட்ட அதுலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். எப்படி இருக்க போகுது? ஆரம்பிச்சிருவோம். பிங்க் பால் நம்ம ரெட் பால் கிரிக்கெட் மாதிரி இருக்காது. கொஞ்சம் பிங்க் பாலுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. கொஞ்சம் அது ரெட் பாலோட டிஃபிகல்ட்டாக இருக்கும் தான் சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்தியா பிங்க் பாலில் 4 மேட்சஸ் விளாண்டுருக்காங்க. 3 ஜெயிச்சிட்டாங்க. ஒன்றே தான் தோற்றுருக்காங்க. அந்த ஒன்று இந்த அடிலைட்டில் நடந்தது. அப்போ அடி வாங்கினது அடிலைட்டில் தான். அதே தான். அப்பப்போ அடி வாங்கின நினப்பெல்லாம் வந்துருப்போம்ல, அந்த மாதிரி தான் இந்தியாவுக்கு போகிறப்ப இருக்கும். இப்போ பிங்க் பால் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் பிளாக் ஸ்டிச்சஸ் இருக்கும். கண்டிப்பாக அது நல்லாவே ஸ்விங் ஆகும். டே டைமில் நல்லாவே ஸ்விங் ஆகும். முதல்ல ஒரு 15 ஓவர் கவனமாக விளையாடணும். 15 ஓவரில் கொஞ்சம் குருட்டா முகல் அடித்தோம். நம்ம அக்ரெசிவ் பேட்ஸ்மேன்லாம் இருக்காங்க. நம்ம அக்ரெசிவ்னு சொன்னாலே ரோஹித் சர்மா வேறு வர்றாரு, நமக்கு வந்துட்டு போகிறாரு. அக்ரெசிவ் பேட்ஸ்மேன்கள் வந்தால் அக்ரெசிவாக தான் ஆடுவேன்னு ஆரம்பித்தா ரிஸ்க்கு தான், சோலி முடிஞ்சுது. ஒரு 15 ஓவர் நின்று விளையாடணும். அதே மாதிரி டே அண்ட் நைட் அப்படின்றத 2 கண்டிஷனுமே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியே பேட்ஸ்மேன் அடாப்ட் ஆகி விளையாடணும். நம்ம வந்துட்டு இவ்வளோ நாளாக டே டைமில் மட்டுமே விளையாடுறதுனால நமக்கு பெருசாக கண்டிஷன்ஸ் வேரி ஆகாது, ஒரே மாதிரி கண்டிஷன்ஸ் தான் இருக்கும். நைட் டைம்ன்றனால 2 கண்டிஷன்ஸ் இருக்கிறனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி விளையாண்டால் தான் இந்த மேட்ச்சில் நம்ம சஸ்டெயினே ஆக முடியும். அப்படி இல்லாட்டியும் அடி கொஞ்சம் பலமாக தான் இருக்கும். பலமாக தான் இருக்கும் இல்லையா? இதுக்கு தகுந்த மாதிரி டீம் கொஞ்சம் இந்தியன் டீம் அனலிசிஸ் பண்ணி கொஞ்சம் அடாப்ட் ஆகி நின்று விளையாண்டா மேட்ச் நம்ம கையில். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ டே அண்ட் நைட் மேட்ச் அப்படிங்கிறப்ப இந்தியா பெருசாக விளையாண்ட ஒரு மேட்ச்சில் ஆஸ்திரேலியா கிட்ட தோற்றுருக்குறாங்க. ஜெயித்ததும் பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷ் போன்ற நாடுகள் கூட தான் ஜெயித்திருக்காங்க. ஸோ சாதனையாக பேச முடியாது இல்லையா? இப்போ இந்த மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் அடிலேட்டுக்கு வர்றாங்க. பிச் ரிப்போர்ட்டை படி பார்த்தா இப்போ அவர் சொன்னார் ஸ்விங்குக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 15 ஓவர் நம்ம சேர்ந்து ஆட வேண்டி இருக்கும், நல்லா பார்த்து ஆடணும்னு இருக்குல்ல. இப்போ பிச் ரிப்போர்ட் அனாலிசிஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்தியா பார்த்து பண்ணணும், எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? இப்போ நம்ம அடிலைட் பிச்சுன்னு எடுத்துக்கிட்டோன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அடிலைட்டில் வந்து ஃபஸ்ட்டு டே மேட்சஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 7 இயர்ஸாக தான் அவங்க டே நைட்னு பண்ணிட்டாங்க. அதில் இன்னொரு முக்கியமான ரெக்கார்டு இருக்குது. ஆஸ்திரேலியா வந்து தோற்றதே கிடையாது அடிலைட் ஓவரில். 7-0ன்னு ஒரு பயங்கரமான ரெக்கார்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்படிலாம் நம்ம பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரி தான், முதல் ஃபஸ்ட்டு 15 ஓவர்ஸ் நியூ பாலில் ஸ்விங் இருக்கும். நைட் டைம்லேயுமே அங்கே ஸ்விங் இருக்கும். நேச்சுரல் ஒரு மொமெண்டம் இருக்கும். அதுவும் இல்லாமல் பவுன்ஸ் தான். ஆஸ்திரேலியன் பிச்சுனால நம்ம பவுன்ஸுன்னுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு வந்து பவுன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். பேட்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். அதாவது கம்பேரிட்டிவ்லி அடுத்த 3 நாளுக்கு பார்க்கும்போது முதல் நாள் வந்து நின்றுட்டோன்னா ஜெயிச்சிட்டாண்டா அந்தமாரி. ஸோ அதை நம்ம அந்த முதல் 2 நாள் பேட்டிங் இருக்கும். அடுத்த 3 நாள் வந்து பவுன்ஸ் இறங்கிடும். ஸோ அதனால் அப்போ வந்து ஸ்பின்னர்ஸுக்கு வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் வந்து அங்கே இருக்கும்னு தான் இது வரைக்கும் நடந்த பிச் ரிப்போர்ட் படி இருக்குது. இப்போ போன வாட்டி நம்ம சொன்னோம், இப்போ பேர்த்தில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறவங்க தான் வின் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு அப்படின்னு. இப்போ இதோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா எந்த டீம் அதிகமாக ஜெயித்துருக்குறாங்க? அதில் ஏதாவது டாஸ் அட்வான்டேஜ் இருக்கா? இருக்குது. இதுலேயும் டாஸ் அட்வான்டேஜ் இருக்குது. இதில் வந்து நம்ம லாஸ்ட் ஒரு 4 மேட்ச் எடுத்தாலுமே 3 மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங் ஆனால் தான் ஜெயித்தாங்க. தோற்ற ஒரு மேட்சும் நம்ம தான் தோற்றோம். அதை சொல்ல வேலை 36 ஆல் அவுட்டு. ஸோ அதுலேயும் நம்ம ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லீடு வச்சுருப்போம். ஸோ நம்ம அது செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் ஒரு கொலாப்ஸ் ஆனதால் தான் அந்த ரிசல்ட் வந்துச்சே தவிர, இதுலேயும் டாஸ் ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் பேட்டிங் தான் ஆடணும். இன்னொன்று வந்து ஸ்பின்னு வந்து இங்கே சைட் ஆர்ம் ஸ்பின்னு எடுக்காது. நம்ம ஜடேஜாவோ வாஷியோ போட்டால் அவ்வளோ எஃபெக்டிவ் இருக்காது. இதே நம்ம டாப் ஸ்பின்னோ ஒரு ரிஸ்பின்னோ இருந்துச்சுன்னா அங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு அங்கே நேதன் லைனை வச்சு பயங்கரமான எஃபெக்டிவ் அவர். ஸோ அதுக்கேற்ற மாரியும் நம்ம இந்த பிச்சை அசஸ் பண்ணி போனோம். என்ன கேட்டால் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் டிசிப்ளின்டான பேட்டிங், அதே தான் ஃபஸ்ட் செஷனை தாண்டிடுங்க, மேட்ச் நம்ம கையிலன்ற கதை தான். சூப்பர். அவர் பேசும்போது ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக சொன்னார். இப்போ ஸ்பின்னர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அஸ்வின் போன்ற ஆட்கள் எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி அவர் சொன்னார் இல்லையா? ஏன்னா அதுலேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா பிங்க் பால் அப்படிங்கிறப்போ விசிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, அந்த கண்டிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்தியாவுடைய ப்ராபபிள் 11ல் யாரெல்லாம் இருந்தால் டீமுக்கு வலுவாக இருக்கும்? நம்ம ப்ராபபிள் 11 பார்த்தீங்கன்னா அதே தான், நமக்கு பெரிய சேஞ்சஸ் இல்லை. ரோஹித் சர்மா, கில் உள்ற வந்துட்டாங்க. அதே மாதிரி படிக்கல் ஜுரல் வெளில போயாச்சு.
அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மேட்ச்சில் இல்லைன்னு தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ ஸ்பின்னர்ஸ் பற்றி சொன்னார். நீங்கள் சொன்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் இந்த பிச்சில் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஆள்னா அது கண்டிப்பாக அஸ்வின் தான். வாஷிங்டன் என்னதான் ஒரு கிரேட் பெர்ஃபார்மராக இருந்தாலும் நல்ல ஸ்பின்னராக இருந்தாலும் அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் அஸ்வின்கிட்ட இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். அஸ்வினுக்கு அது கூடுதல் அட்வான்டேஜாகவே இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த பிச்சில் இந்த ஸ்டேடியமில் இப்போ எக்ஸிஸ்டிங் இப்போ விளையாடிக்கிட்டு இருக்கிற இந்தியன் பவுலர்ஸில் அதிக விக்கெட்களை எடுத்தவராக அஸ்வின் இருக்கிறாரு. 16 விக்கெட்ஸ் இங்கே எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக அஸ்வினை கொண்டு வர்றது ஏறத்தாழ உறுதினே நம்ம சொல்லலாம். அஸ்வின் உள்ற வராரு. ஓகே, நம்ம டேனி ப்ரோ சொன்னப்பே தெரியும் நமக்கு ஒரு 3rd 4th டேயில் பிச்சு கொஞ்சம் ஸ்பின்னர்களுக்கு ஃப்ரெண்ட்லி ஆயிரும்னு. இந்த இடத்துல அஸ்வின் உள்ற வந்தால் அது இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். சரி, இப்போ ஒன்று ரோஹித் சர்மா வந்திருக்காரு அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் அவர் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் இல்லாமல் வந்திருக்காரு இல்லையா? ஸோ ரோஹித் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆஸ் எ கேப்டனாக உள்ளே வர போகிறாரு. என்ன பொசிஷனில் ஆட போகிறான்னு ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா? ஏன்னா இப்போ ராகுல் கூட சொன்னார், நான் மேட்ச்சில் இருக்கேன் ஆனால் என்ன பொசிஷனில் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னார். இப்போ நெட்ஸில் கூட பார்த்திங்க அப்படின்னா பண்ட்டு ரோஹித் சர்மாவும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சுகள் போய்கிட்டு இருக்கு. என்ன பொசிஷனில் ஆடினா கரெக்டாக இருக்கும்? இப்போ கேஎல் ராகுல் ஜெய்ஸ்வால் காம்போங்கிறது ஒரு பெரிய ஹிட் அடித்த காம்போ, ஒரு 100 நாள் ஓடின படம் மாதிரி. ஸோ அதை மாற்ற வேணான்னு நிறையா டிஸ்கஷன்ஸ் போனதாக நமக்கு ஆல்ரெடி நியூஸ் எல்லாம் சோர்ஸஸ்லேருந்து வந்துச்சு. நல்லா தானே போயிட்டுருக்கு, இதை ஏன் இப்போ மாற்றணும், இதை மாற்றி நமக்கு பெரிய இம்பேக்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுற அளவுக்கு யோசிச்சுருக்காங்க. இந்த இடத்துல ரோஹித் சர்மாவை பண்ட்டுக்கு முன்னாடி, அதாவது 5th இறக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னும் ஒரு சோர்ஸ் வருது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக பார்த்தோம்னா, குறிப்பாக நியூசிலாந்து சீரீஸ்லாம் பார்த்தோம்னா ஓப்பனராக இறங்கினார் ரோஹித். ஆனால் அவரோட அக்ரஷன் காரணமாக எடுத்த உடனே ஒரு அக்ரஸிவ் பேட்ஸ்மேனாக அவர் இறங்கினார். ஆனால் அவரால் விளையாட முடியல, அவ்வளோவா சொல்லும்படியாக அவர் எந்த ஸ்கோரும் எடுக்கலை. ஸோ நம்பர் 5ல் வந்தால் பால் வந்துட்டு பழசாயிரும். ஸோ பவுலிங்கை நம்மளால் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ண முடியும். அந்த இடத்துல இவர் அக்ரஷனை காட்டலாம். அதனால் 5ல் அவர் வந்துட்டு இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடியுமே பிஜிடியில் அவர் நம்பர் 6லலாம் விளையாடி இருக்கிறாரு. ஸோ இதே ஓப்பனிங் காம்போ அதுவே தான் இருக்கலாம். அதே மாதிரி அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்பர் 5ல் ரோஹித் இறங்குவார். இப்போ கேஎல் ராகுலுமே பார்த்துக்கிட்டோம்னா அவர் வந்துட்டு ஓப்பனராகவும் இறங்குவார், மிடில்லையும் இறங்குவார். அவர் வந்துட்டு எந்த பக்கம் போனாலும் அவர் கை கொடுப்பார். ஸோ இந்த காம்போவை சேஞ்ச் பண்ண வேணான்னு முடிவு எடுத்தால் ரோஹித் 5, இல்லை ரோஹித் தான் ஓப்பனராக இருக்கணும்னு முடிவு எடுத்தால் கேஎல் ராகுல் 5. அந்த பொசிஷன் மட்டும் மாறிக்கும். ஓகே, ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த மாற்றங்கள்லாம் சொன்னார். குறிப்பாக இந்தியாவை பற்றி பேசும்போது நம்ம விராட் கோலியை பற்றி கண்டிப்பாக பேசணும். அங்கே அதிகமாக செஞ்சுரி அடித்த பிளேயரில் விராட் கோலியும் இருக்கிறார். ஸோ அவருடைய இம்பாக்டும் பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ ஆஸ்திரேலியன் ஸ்குவாட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிக விக்கெட் எடுத்த பிளேயராக ஸ்டார்க் இருக்கிறார் இல்லையா? அதே மாதிரி ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ஸ்மேன் பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் ரொம்ப கம்மியான ஆவரேஜில் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசுபொருள் எழும்பி இருக்குது. பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் ஒரு பெரிய விமர்சனமாகவே அதை முன் வைக்கிறாங்க. எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? மாற்றங்கள் இருக்குமா ஸ்குவாடில்? பெருசாக அவங்க சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ண போகிறது ஹேசல்வுட் இன்ஜுரியால் அவர் போயிட்டார், சைடு இன்ஜுரியால். ஸோ அவருக்கு பதிலாக போலண்டு பக்கா ரீப்ளேஸ்மெண்ட், அவர் அப்படியே வந்துடுவார். மார்ச்சுக்கு ஒரு நிகழ் இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. ஆனால் டெஸ்ட்டுக்கு ஃபிட் ஆகிடுவார்னு ஒரு ரிப்போர்ட் வருது. ஸோ மார்ச் அப்படி ஃபிட் இல்லைன்னா ப்ரூஸ்டர் அவங்க கூப்பிட்டு வருவாங்க உள்ளே. மற்றபடி அவங்க அன்சேஞ்சில் தான் போவாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்க ஆசீஸ் வந்து ஸோ கொஞ்சம் ப்ரைடு அடி வாங்கிடுச்சு. ஸோ அதனால் அவங்க இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். அதேமாரி தான் அவங்க கவாஜா மிக்ஸ்வீனியை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு போலண்டை மட்டும் அவங்க கூப்பிட்டு வருவாங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் கோலியை பற்றி பேசும்போது நம்ம ஸ்மித்தை பற்றி பேசி தான் ஆகணும். ஸ்மித்து வந்து இந்த வருஷம் சுத்தமாக அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம். அவர் கடைசியாக 100 அடிச்சு 23 இன்னிங்ஸ் ஆகிடுச்சின்னு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. டெபியூக்கு அப்புறம் அவர் ஃபஸ்ட்டு செஞ்சுரி அடிக்க 22 இன்னிங்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் அவர் அதிக 23 ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ அதனால் ஸ்மித்தும் இப்போ வந்து மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே வந்திருக்காரு. அங்கே இன்னொன்று சொன்னீங்க ஆவரேஜ், அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் அதிக ஆவரேஜ். இந்த வருஷம் எடுத்தால் அலெக்ஸ் கேரி 30 தான் ஆவரேஜ் அவங்க பேட்டிங்லேயே. ஸோ ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப ஒரு லோவில் இருக்காங்க பேட்டிங்கில். ஆனால் டே அண்ட் நைட் டெஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஆசீஸ் வந்து அதில் கிங்கு. ஸோ அதுவும் இந்த அடிலைடில் அவங்க 7-0 ஜெயிச்சிருக்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான ரெக்கார்டு கிடையாது அது. இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது லபுஷேன் வந்து 63 ஆவரேஜ் வச்சுருக்காரு இந்த கிரவுண்டில். ஸ்டார்க்கு 39 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு.
அதுவும் இல்லாமல் இந்த கிரவுண்டில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் நேத்தன் லயன். ஸோ இவங்களுக்கு இதுவே நிறைய பாசிட்டிவ் ஃபேக்டர் இருக்குது. அவங்களுக்கு இன்னொரு பாசிட்டிவ் ஃபேக்டர்னா மென்டலி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இந்தியாவை அவங்க லோவர் ஸ்கோரில் இங்கே லாஸ்ட் டைம் அவங்க தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு ஸ்மித்துக்கிட்ட ஒரு பிக் இன்னிங்ஸ் வருமோன்னு ஒரு கட் ஃபீலிங் எங்கேயோ அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா கோலியும் அடிச்சிட்டாரு. ஸோ போன மேட்ச் நம்ம பேசும்போது கோலியும் வரணும், ஸ்மித்து வரணும். ஸோ கோலி வந்துட்டார் ஃபார்முக்குன்னும் போது ஸ்மித்துக்கு ஒன்று இருக்கும். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு அவங்க அதே டீமோடு தான் போவாங்க. அதுவும் இல்லாமல் போலண்ட் வந்து எல்லாரும் ஹேஸ்வுட் போயிட்டாரு. போலண்டோட எக்கனாமி 1.8 பிங்க் பால் டெஸ்ட்டில். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரானரி போலர் நம்ம ஈஸியாக எடுத்துக்கூடாது இந்த ஆசி டீமை. அவங்க வந்து ஆசி வந்து ஃபஸ்ட் மேட்ச் தோத்துட்டாங்க, ஸோ அவ்வளோதான் அப்படின்ருக்கு நம்ம அந்த மென்டாலிட்டியோடு போனோன்னா ஆசிஸ் வந்து நம்மளை போட்டு புரட்டி எடுத்துருவாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு அதே ப்ரிப்பரேஷனோடு நம்ம போகணும். அஸ்வின் அவர் சொன்ன மாதிரி தான் ஒரு பிளான் பியாக அஸ்வினும் இருக்கணும். ஸோ அதுதான் ஆசி என்னை பொறுத்த வரைக்கும் அதே ஃபியர்ஸோட அதே இதோட வரப்போகிறாங்க. நம்ம ஈஸியாக எடுத்துக்கூடாது ஆசியை. சூப்பர். அதுதான். ஸோ மேட்ச்சு இன்னும் சீக்கிரமாக ஆரம்பிக்க போகுது. அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க, இந்தியாவா ஆஸ்திரேலியாவா? ஃபேக்டர்ஸ் படி பார்த்தா மனசு இந்தியா தான் சொல்லணுன்னு இருக்குது. ஏன்னா ஃபார்ம் உள்ள இந்தியான்னு சொல்லுது. ஆசி ஆனால் டே அண்ட் நைட்டில் கிங்குன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது நமக்கு. ஸோ இந்த ரெண்டு இது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா போன வாட்டி மைண்ட் கேம்ஸில் ஆஸ்திரேலியாவை அடிச்சிட்டாங்க. ஜெய்ஸ்வால் ஸ்டார்க்கு என்ன ஸ்லோவாக போலிங் போடுற வேகமாக போடுன்னதாக இருக்கட்டும், ஸ்மித்து வரும்போது பண்ணிட்டு போய் காதில் கத்தந்தா இருக்கட்டும். ஸோ மைண்ட் கேம்ஸ் ஆல்ரெடி இந்தியா அப்பர் ஹேண்ட் இருக்கிறதால ஸ்லைட் எட்ஜ் இந்தியாவுக்கு நான் கொடுக்குறேன் இந்த இதுக்கு. நீங்கள்? ஐ வில் கோ ஃபார் டெஃபினெட்லி இந்தியா. நம்ம ஃபார்ம் பார்க்குறோம், அதே மாதிரி டேனி சொன்னார் மென்டல் கேம்ஸ்லேருந்து அவங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறத நம்மளால் நல்லாவே பார்க்க முடியுது. அவங்கள்ட்ட எந்த ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டோ எந்த ஒரு குழப்பமோ எதுவுமே தெரியல. அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. என்ன நடந்தாலும் நாங்கள் ஃபுல் மேட்ச் விளையாட போகிறோம், இங்கே தான் இருக்க போகிறோம், பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க. அது போதும் ஆசிஸை சமாளிக்க அப்படின்னு நான் பார்க்குறேன். இன்னொன்று அதுக்குன்ட்டு நான் ஆசியும் டோட்டலாக அவுட் ஆஃப் இதுன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிதப்பில் போய் அடி வாங்கினாலும் நியூசிலாண்டு தடவை தான் நமக்கு திரும்ப. ஸோ எனக்கு இந்த பேட்டிங் காம்பினேஷன்லாம் ரொம்ப ஒரி பண்ணிக்காமல் ரோஹித்தும் மிடில் ஓவரில் நல்லவா, ராகுலும் மிடில் ஓவர். ஸோ நம்ம பிளானில் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிட்டாலே ஈஸியாக ஆடிடலாம். சூப்பர். ஸோ நிறைய தகவல்லாம் சொன்னீங்க. ஸோ மேற்கொண்டு மேட்ச் ஆரம்பித்ததுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். நன்றி. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.